கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119 சங்கீதம் 116 வசனம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த நாள் மட்டும் பிழைத்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பி தந்த வார்த்தைகள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிறது, நடத்துகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்லும் பொழுது, என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு என்று எழுதுகிறார். கர்த்தருடைய ஆதரவான வார்த்தை நம் மத்தியிலே இருக்குமானால் அது நம்மை ரட்சிக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை உயர்த்தும், நம்மை மேன்மைப்படுத்தும். அந்த வார்த்தை ஒரு நாளும் நம்மை கைவிடாது. ஆகவேதான் 154 வசனத்திலே உடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் உலர்ந்து போய் காணப்படலாம், சோர்ந்து போய் காணப்படலாம். அப்படிப்பட்ட சமயங்களிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருமானால் அது நமக்கு புது பலனை தந்து உயிர்ப்பிக்கிறதாகவே இருக்கிறது. 162 வசனத்திலே மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் என்று சொல்கிறார். நாம் எதை உயர்வாக நினைக்கிறோமோ அவைகளை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே நாம் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நம்மை உயிர்ப்பிக்கும். அதை யோபு சொல்லும் பொழுது, என் ஆகாரத்தை பார்க்கிலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அற்புதமானது, அது அதிசயமானது, மிகவும் வல்லமை நிறைந்தது. ஆகவேதான் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிறவருக்கு நம்முடைய காரியங்கள் ஒன்றும் அவருக்கு பாரமானவைகள் அல்ல. ஆகவே தேவன் நமக்காக தருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மேன்மைப்படுத்துவோம், அதிலே களி கூறுவோம். ஒவ்வொரு வேத வார்த்தையும் எனக்காகவே எழுதப்பட்டு இருக்கிறது என்று நாம் உரிமை பாராட்டி தேவ சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆகவே தேவன் நம்மோடு அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறார், நம்மோடு கூட அநேக வார்த்தைகளை கொண்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகாய் 2 வசனத்திலே, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருப்பார், பயப்படாதேங்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் என்று நாம் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கர்த்தர் தந்த வார்த்தையை நினைவுபடுத்துங்கள். லூக்கா 1 வசனத்திலே நாம் அங்கு காபிரியேல் தூதன் அந்த மரியாளிடம் பிரவேசித்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையினாலே அவள் கலங்கி போய் நிற்கிறாள். கலங்கினவர் 38 வசனத்திலே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று அர்ப்பணிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருமானால் நமக்கு கலக்கங்கள் இருக்காது, நம்மை சிந்திக்க வைக்கும். இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று அவள் சிந்தித்ததினாலே அங்கே அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவளாய் இருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சத்தம் நமக்கு நேராய் வரும் பொழுது நாம் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்காக சகலவற்றையும் மாற்ற போதுமானது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையின் கடைசியை ஏசாயா வந்து சொல்லும் பொழுது அந்த எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை பார்த்து அழுகிறான், ஏசாயாவை பார்த்து அழவில்லை. அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையை அங்கு ஏசாயா மறுபடியும் சொல்லும் பொழுது தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு அந்த சூரிய சாயையை 10 பாகை திரும்ப பண்ணினார். நம்முடைய தேவன் அவருடைய வார்த்தையை கனப்படுத்த இயற்கையை கூட மாற்ற அவர் போதுமானவர். அது இன்றும் நம் மத்தியிலே பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் சரித்திரத்தை மாற்றுகிற தேவன். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைத்திருப்போம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வார்த்தையின்படி எங்களை இம்மட்டும் பிழைத்திருக்க பண்ணினவர் இனிமேலும் பிழைக்க பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.